ஒரு ரீஜனை வந்து ஒரு டோனை வச்சு செட் பண்ணுவாங்கல்ல சார். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சவுத் அமெரிக்கன், லாட்டின் அமெரிக்கன் ஃபிலிம்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் வார்மாக இருக்கும். அதுவே இந்த நார்த் அமெரிக்கானா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். யூரோப்பியன் அந்த ஃபிலிம்ஸ் வந்துட்டு ரொம்ப கூலாக அந்த மாதிரி இருக்கும். லைக் ஒவ்வொரு ரீஜனையும் அந்த அந்த டோனில் நம்ம பார்த்தோம்னா நமக்கு இந்த ஊருன்ற அளவுக்கு அது வந்து ஸ்பெசிஃபிக்காக தெரியும்ல சார். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் மஸ்ட்ரம் எடுத்துக்கலாம் சார். எனக்கு மஸ்ட்ரமில் அந்த ஓப்பனிங் சீக்வன்ஸ் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. லைக் எல்லாமே வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் டீசேச்சுரேட்டட் கலர்ஸ் அந்த மாதிரி ஜோனில் இருக்கும். ஒரே ஒரு ரெட் கலரில் வருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் அது வந்து ஸ்டாண்ட் அவுட்டாக தெரியும். எல்லாத்துக்குமே வந்து ஒரு கலர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் அந்த மாதிரி ஸ்டாண்ட் அவுட்டாக இருக்கும். ஸோ ஒரு ரீஜனுக்கு இந்த கலர் தான் அப்படின்னு எப்படி சூஸ் பண்ணுறீங்க? ஏன்னா நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கீங்க ரோஜா எடுக்கும்போது லைக் திருநெல்வேலிக்கு பதிலாக கேரளாவில் எடுக்கிறாங்க. பட் நம்ம வந்து கன்வின்ஸ் ஆயிடுறோம். லைக் ஸோ அங்கே வந்து ஒரு டேரக்டரோ சினிமாட்டோகிராஃபரோ வந்து நான் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு செட் பண்ணுறாங்க. அதை வந்து நம்ம பிலீவ் பண்ணுறோம். ஸோ உங்களோட தாட் ப்ராசஸ் எப்படி சார்? பொதுவாக நான் எப்பொழுதுமே நான் பிலீவ் பண்ணுறது என்னன்னு கேட்டேன்னா, ஃபஸ்ட்டு கண்ணு பார்க்கணும், அப்போ காது கேட்கும். அப்போது அந்த கண்ணு பார்க்க அழகாக இருந்தால் தான் காதுக்கு சொல்கிற விஷயங்களும் ஈஸியாக அது எல்லாமே நம்ம நேச்சுரலாக இருக்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம அப்படி தான் அடாப்ட் பண்ணிப்போம். விமெனாக இருந்தாலும் சரி இப்படி தான். ஒரு யாருக்காக இருந்தாலுமே ஒரு பொண்ணு ஒரு பையனை பார்க்கணும், அவன் அழகாக இருந்தானா இவன் அழகாக இருக்கானே அப்படின்னு பார்ப்பாங்க. அப்போது அவன் என்ன பேசுகிறான், அவன் பேசுகிற விஷயங்கள் நல்லா இருக்கே அப்படின்றது. அவன் பேசுகிற விஷயம் வந்து அறிவோடு இருக்கா அப்படின்ற விஷயத்தையும் எப்பொழுதுமே ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் பார்ப்பாங்க. அதே மாதிரி தான் சினிமாவும். ஃபர்ஸ்ட் ஹேஸ் டு பி பியூட்டிஃபுல். லுக்ஸ் பியூட்டிஃபுல்ன்ற சென்ஸ் வந்து அந்த நேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி, கதைக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கு ஒரு ஐ கேச்சர் இருக்கணும். என்னை பொறுத்தவரைக்கும் ஐ ஜர்க் இருக்கணும். நைஸ் அப்படின்ற ஒரு இம்பேக்ட் கிரியேட் ஆகணும். அடுத்தது அங்கே என்ன பேசிட்டு இருக்காங்க, அவங்க பேசுகிற விஷயங்கள் நமக்கு புரியுது. நைஸ். எண்டில் வந்து இந்த நெரேட்டிவ், இந்த ஸ்டோரி எல்லாமே அழகாக இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு நீங்கள் ஐ கேட்ச் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அடுத்த லெவலுக்கு அதை கொண்டே போக முடியுன்றது என்னோட கிரியேட்டிவிட்டி. ஐ ஆல்வேஸ் டூஸ் எவ்ரி ஃபிலிம்ஸ் லைக் தட். மஸ்ராம் வந்து ஒரு 28 லட்ச ரூபா பட்ஜெட் படம். அது பச்சன் பாண்டே வந்து 240 கோடி ரூபா பட்ஜெட். செத்தோட அவனா